யூனிட் 3 மெத்தட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது நிதி ஓட்ட அறிக்கை. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு முதலில் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நிதி மூலங்கள் எவ்வளவு என்பதையும் நிதியின் வெளிப்பாடுகள் எவ்வளவு என்பதையும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு தயார் செய்யப்படும் ஒரு அறிக்கையாகும். இதை ஷார்ட்டா சொன்னோம்னா, நிதிநிலையில் ஏற்படும் மாற்றத்தை தெரிவிக்கும் ஓர் அறிக்கை. இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நிதி ஓட்ட அறிக்கை அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை 4 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த 4மே கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, சேஞ்ச் இன் ஃபண்ட்ஸ் ஆர் change in working capital. Okay, then second one, flow of fund means any increase or decrease in working capital. Working capital நடைமுறை முதல் கூடுதலாகவோ குறையவோ செய்யும், இது flow of funds தான். Then third one, increase of fund, it is called source of fund. ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆஃப் ஃபண்ட், இட் இஸ் நோன் அஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். அதுக்கு இப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஓகே, தென் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பந்தான் நம்ம டிஆர்பி கொஸ்டின் கேட்கும்போது இது எதுல சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்லாம் வராது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்னா எது, நிதி மூலங்கள்லாம் எது அப்படிங்கிறத மனுஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் ஆஃப் ஃபண்ட். அதாவது ஃபண்டோட மதிப்பு அங்கே இன்க்ரீஸ்ட் ஆகும், இன்கம் ஆகும். இதுதான் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் டிபென்ச்சர்ஸ், borrowings அதாவது லாங் டேர்ம்ஸ், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து இன்கம் ஃப்ரம் ட்ரேடிங் ஆப்ரேஷன்ஸ், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ், டிவிடெண்ட் ரிசீவ்ட், கிஃப்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் வரும். இது நான் ட்ரேடிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். நிதி மூலங்களுடைய வளங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுனா என்னன்னா, எல்லாமே குறையும். பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன செய்யும், நம்ம விட்டு காசு வெளியே போகும், அவுட்ஃப்ளோ ஆகும். அப்போ பணம் நமக்கு என்ன செய்யும், குறையும். குறைகிறது எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல வரும். நமக்கு வரவு வர்ற எல்லாமே சேல் பண்ணோம்னா நமக்கு இன்கம் உள்ள வரும், அப்படிதானே, ரூபாய் உள்ள வரும். அப்போ சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் எல்லாமே சேல், இன்கம் எல்லாமே சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ல வரும். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல எல்லாமே பர்ச்சேஸ், பேமெண்ட், ரிடம்ஷன் இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல வரும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு இப்போ தான் 4 ஸ்டெப் படிச்சோம் பார்த்தீங்களா, அதில் இருந்தது டிக்ரீஸ் ஆஃப் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்ட் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன், அதாவது ஃபண்ட் லாஸ் அதாவது ஃபண்ட் லாஸ் ஆச்சுன்னா சரியா, அது செகண்ட் ஒன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ஸ் அல்லது டிபென்ச்சர்ஸ், அப்புறம் பேமெண்ட் ஆஃப் லோன்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் டேக்ஸ். இதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஓகே, இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்னா எதெல்லாம் வரும், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்னா எதெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா வளங்கள், அந்த வளங்கள் இன்கம் ஆலையும் சேல் பண்ணால இன்கம் வரனால சேலு, டிவிடெண்ட், லாபம் இதெல்லாம் சோர்ஸு. அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரிடம்ஷன் பண்றது, ரீபேமெண்ட் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, டிவிடெண்ட் பே பண்றது, இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். அப்போ எது அப்ளிகேஷன்ஸ் எது ரிடம்ஷன்ங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ளிகேஷன்ல இன்னும் கூட இருக்குது, டிராயிங்ஸ், லாஸ் ஆஃப் கேஷ், டிவிடெண்ட் பெய்டு, இன்கம் டேக்ஸ், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ். அப்போ சோர்சஸ் ஆஃப்ல டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்தது, அப்ளிகேஷன்ல இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, தென் இப்போ நான் உங்களுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டும் சில பேருக்கு இங்கிலீஷில் பார்த்தா தெரியாது. அது தமிழில் என்னன்னு சொல்கிறேன். சோர்சஸ் ஆஃப் ஃபண்டுனா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பங்கை வெளியிடுவாங்க. இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் சொன்ன பார்த்தீங்களா, பங்கை வெளியிடும் போது நமக்கு பணம் வரும், அது சோர்ஸு. தென் கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடுறது, கடன் பெற்றாலும் காசு நமக்கு தான் வருது. ஸோ நிலையான சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் விற்றது, சேல் சொன்ன பார்த்தீங்களா, வியாபார நிதி, லாபம், இதர வியாபார தொடர்பு இல்லாத வருமானங்கள், நடப்பு முதல் குறைவு, டிக்ரீஸ் ஆஃப் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் சொன்னோம். இதெல்லாம் அப்ளிகேஷன் சொன்னோம். இதெல்லாம் சோர்ஸ்ன்னு சொன்னோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு கேட்டிங்கன்னா, முன்னுரிமை பங்குகள் மீட்பு, கடனீட்டு பத்திரங்கள் மீட்பு, கடனை திருப்பி அளித்தல், முதலீடுகள் மற்றும் நிலையான சொத்துக்கள் வாங்கியது, வியாபார நட்டம், இதர வியாபார தொடர்பில்லாத செலவுகள், நடப்பு முதல் அதிகரிப்பு,
இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன். ஸோ சோர்ஸ்னா என்ன, அப்ளிகேஷன்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது கொஸ்டின்ல கேட்பாங்க. தென் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட், அதாவது உள் வரக்கூடிய வெளி செல்லக்கூடிய நிதி மூலங்களை வந்து இது அறிவிக்கும். அங்கே வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்ஸ், அதாவது செலவுகளையும் வருமானங்களையும் மட்டுமே இது தெரிவிக்கிறது. ஓகேவா. அடுத்து வந்து சோர்சஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ், அதாவது இது வந்து ஒர்க்கிங் நடைமுறை முதல்ல உள்ள நிதி வள ஆதாரங்களை பற்றி கூறும். இங்கே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அதை பற்றி இது என்ன செய்வாங்க இங்கே சொல்லுவாங்க. அப்புறம் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இங்கே வந்து என்னன்னா ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ஐட்டம்ஸ் இருக்கும். இங்க ரெவன்யூல வந்து ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெவன்யூ ஐட்டம் மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த டிஃபரன்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, அதனாலதான் இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ்ல இருந்தா கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்ப பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நாம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வேறுபாடு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் இஸ் எ ஸ்டாட்டிக் இன் நேச்சர் கேட்பாங்க. பேலன்ஸ் ஷீட் இஸ் எ டேஸ் இன் நேச்சர்னு கேட்டாங்கன்னா ஸ்டாட்டிக்னு நம்ம தெரியணும். அதே மாதிரி இங்க ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன டைனமிக் இன் நேச்சரா தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கன்சர்ன் அஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட், இது ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து பர்டிகுலர் டேட்ல என்ன நடந்ததோ அதை வந்து என்ன செய்வாங்க, நிலைமையில் ஏற்படும் அந்த பர்டிகுலர் டேட்ல ஏற்படைய மாற்றங்களை குறிப்பிடுகிறது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நடைமுறை முதலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே. தென் வந்து நான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரி. அதுக்காக தான் இது வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னேன். ஏன்னா இது ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிக் டைனமிக்னு கேட்டிருக்காங்க. டைனமிக் வந்து எதுலன்னு கேட்டிருக்காங்க, அது வந்து நம்ம ஃபண்ட் ஃப்ளோ. ஸ்டாட்டிக் வந்து இருப்பு நிலை குறிப்பு, அதாவது பேலன்ஸ் ஷீட், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் கரண்ட் அசெட், நிறைய பேருக்கு வந்து கரண்ட் அசெட் எது, நான் கரண்ட் அசெட்னா என்னது, லைபிலிட்டிஸ்னா என்னது, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரியாது. அதனால இது தெரிஞ்சாதான் வந்து அடுத்து வர சம்ஸை வந்து நம்ம போட முடியும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். இது கரண்ட் அசெட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதெல்லாம் கரண்ட் அசெட்ல வரும், எதெல்லாம் நான் கரண்ட் அசெட்ல வரும், எது லைபிலிட்டிஸ்ல வரும், எது நான் லைபிலிட்டிஸ்ல வரும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பந்தான் வந்து நம்ம அடுத்து சம்ஸ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து கரண்ட் அசெட்ல நான் கொடுத்துருக்கேன் ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ், அதாவது கரண்ட் அசெட்னா நடப்பு சொத்து. நடப்பு சொத்துங்கிறது வந்து ஈஸியா வந்து நம்ம பணத்தை மாற்றக்கூடியது. அந்த பொருளை, அந்த பணத்தை வந்து ஈஸியா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேஷா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ளதான் இருக்கும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், ஸ்டாக்ஸ், டெப்டார்ஸ், prepaid expenses, advances, temporary investment, short term investment, marketable securities, இதெல்லாம் வந்து current asset படிச்சுக்கோங்க. Then non current assetனா என்னன்னா land, goodwills, buildings, machines, furnitures, primary expenses, இதெல்லாம் வந்து non current asset. Then current liabilitiesனா bank overdraft, income in advance, bills payable, expense outstanding, provision for bad debts. அடுத்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வந்து ஷேர் கேபிட்டல் அண்ட் ஷேர் பிரீமியம். இதை இன்னைக்கு நான் கொடுத்துருக்குற இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எல்லாமே மெமரி பண்ணக்கூடியதான் நான் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் மெமரி பண்ணால் மட்டும்தான் இதில் உள்ள சம்ஸையோ இதை வந்து நம்ம புரிஞ்சு என்ன செய்ய முடியும், போட முடியும். அதனால இதனுடைய எல்லா நடப்பு சொத்து, நடப்பு பொறுப்பு எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட், இது எல்லாமே நம்ம தரவாக படிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், டிஆர்பி கொஸ்டினை போட முடியும். அதுக்காக தான் படிக்கக்கூடியது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டினில். இப்போ ஒரு ஃபார்முலா, இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா தான். ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஒர்க்கிங் கேபிட்டல்னா நடைமுறை முதல், கரண்ட் அசெட்னா நடப்பு சொத்து மைனஸ் நடப்பு பொறுப்பு. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஆல்ரெடி நம்ம 11th புக்கு, 11th 12th எல்லாத்தையுமே படிச்ச ஒரு பாடம் தான். அது வந்து இதை வந்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் சம் கேட்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து கரண்ட் அசெட்டில் ஒரு அசெட் கொடுத்து, கரண்ட் அசெட்டில் வந்து கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுக்கலாம். இது வந்து எங்கே வரும்னு கேட்கலாம். அப்போ அது வந்து கரண்ட் அசெட்லாம் வரும், நமக்கு தெரியணும். இது வந்து கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து எப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு. நடப்பு சொத்து கூடினால் நடைமுறை முதல் கூடுகிறது. அதாவது தமிழில் கொடுத்துருக்கேன் பாருங்க, அது இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். நடப்பு சொத்து கூடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடைமுறை முதல் வந்து கூடும். நடப்பு சொத்து கூடுனா நடைமுறை முதலும் கூடும். நடப்பு சொத்துனா கரண்ட் அசெட், நடைமுறை முதல்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ், நடைமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க, கூடும். அதே பாருங்க, நடப்பு சொத்து குறைந்தால் நடைமுறை முதலும் குறையும். இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நடப்பு சொத்து கூடுனா அந்த நடைமுறை முதலும்
கூடும். நடப்பு சொத்து குறைந்தால் நடைமுறை முதலும் குறையும் அப்படின்னு இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வர ரெண்டை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எழுத வேண்டியதான். நடப்பு பொறுப்பு கூடினால் நடைமுறை முதல் குறையும், கூடினால் இங்கே குறையும். நடப்பு பொறுப்பு குறைந்தால் நடைமுறை முதல் கூடும். ஃபர்ஸ்ட் ரெண்டை மைண்டில் வச்சுக்கோங்க, குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அதை வந்து நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். தமிழில் வந்து இது குழப்பற மாதிரி இருந்ததுன்னா இங்கிலீஷில் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் அசெட் வந்து டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை முதல். ஓகே, இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு அடுத்த ரெண்டையும் சொல்லலாம். இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டுக்குனா கரண்ட் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதே மாதிரி இங்கே டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். பார்த்தீங்களா, டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க. அப்படியே ஆப்போசிட் தான் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு நம்ம எழுதணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் சம்மில் கேட்பாங்க. தென் இப்போ நம்ம வந்து இந்த இது வரைக்கும் படிச்சதை வச்சு எப்படி டிஆர்பி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டினை வந்து சொல்ல போகிறோம். அதில் ப்ராப்ளமும் இருக்குது, எப்படி இந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் எப்படி ப்ராப்ளமும் போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா the term flow of fund means இப்போ தான் படித்தோம். the term flow of fundsனா என்னன்னு இப்போ தான் படித்தோம். change in funds, change in working capitals, change in innovation, both A and B. அதுக்கு ஆன்சர் வந்து A and B தான். ஏன்னா சேஞ்ச் ஃபஸ்ட்டு சொன்ன கொஸ்டினே அதான், சேஞ்ச் இன் ஃபண்ட்ஸ், சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ். ஸோ போத் ரெண்டு தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதனால தான் கொடுத்துருக்குறேன். தென் செகண்ட் ஒன் வந்து the difference between current asset and current liabilities is known as current asset minus current liability is equal to what? Working capital. So the difference between current asset minus current liabilities is equal to working capital. அப்போ ஆன்சர் வந்து working capital. இப்போ தான் படித்தோம். working capital is equal to current asset minus current liabilities. Okay. Then third one, which does not come under the liabilities from the followings. அதாவது எது வராது அண்டர் லைபிலிட்டி, இந்த இருக்கு இந்த லைபிலிட்டிஸ் வந்து லைபிலிட்டிஸில் வந்து எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிலாம் படிக்க சொன்னேன். எதுவும் கேட்பா, கிரெடிட்டாஸ், டெப்டாஸ், இன்கம் இன் அட்வான்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதில் வந்து கிரெடிட்டாஸ் தெரியும் நமக்கு வந்து லைபிலிட்டிஸ். டெப்டாஸ்னா இது கடன் இந்தோர் கடனாளி, இன்கம் இன் அட்வான்ஸு, பேங்க் ஓவர்ட்ட வங்கி மேலுரை பற்றி. இதில் எதுவும் வந்து நமக்கு வந்து நாட் லைபிலிட்டிஸ், நாட் கம் அண்டர் லைபிலிட்டிஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெப்டாஸ் தான் இதில் லைபிலிட்டிஸில் வராது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது வந்து பேசிக் தான், ஆனாலும் அங்கே போய் நம்ம குழப்புற மாதிரி இருக்கும், அதனால இதை பார்த்துக்கோங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் as சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். இப்போ தான் சொன்னேன் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டில் எதெல்லாம் வராது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, தெரியாமல் போயிடக்கூடாதுல, அதனால தான் படிக்க சொன்னேன். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொன்னேன் நமக்கு வர்ற இன்கம் எல்லாமே சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, நாம் செல்ற செலவுகள் எல்லாமே அப்ளிகேஷன் பயன்பாடுகள். சோர்ஸ்னா மூலங்கள், அப்ளிகேஷனா பயன்பாடு அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம். இப்போ வந்து பாருங்க, இதில் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், ஒரு பொருளை வாங்கும்போது காசு நம்மளை விட்டு வெளியே போகும், அப்போ அப்ளிகேஷன் இது. ஓகே, அப்போ இது என்ன கேட்குறாங்க, நாட் கம் அண்ட் வர சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இஸ் நாட் as சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், எது வரலன்னு கேட்குறாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சோர்சஸ், லாங் டேர்ம் லோன் வந்து சோர்சஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து சோர்சஸ். ஸோ இது எதில் வராதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட். தென் ஃபிஃப்த் வந்து ஒரு சம் கொடுத்துருக்குறேன், இதை பாருங்க. கிவ் தட் த கரண்ட் ரேஷியோ 2:1. ஆல்ரெடி வந்து கரண்ட் ரேஷியோக்கு வந்து நம்மளுடைய பெர்மனெண்ட்டாக அதுக்கு வந்து ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ரேஷியோ வந்து 2:1 தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து பேசிக்கு. the net working capital வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. தென் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி would be, அதாவது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:1 கொடுத்துட்டாங்க, ஒர்க்கிங் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, ஆனால் கரண்ட் லைபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து போட்டு குழப்பி அப்படி ரொம்ப பல மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஆன்சர். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000 கொடுத்துட்டாங்க. ஸோ நாமளும் 60,000 ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நேரம் எழுதிட போகிறோம். இப்போ கரண்ட் ரேஷியோனா என்ன அர்த்தம், கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டி தான் ஃபார்முலா. ஸோ கரண்ட் அசெட் வந்து 2, அவங்க வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:1 சொல்லிட்டு. ஸோ கரண்ட் அசெட்டில் 2 போடணும், கரண்ட் லைபிலிட்டி 1 போடணும். 2:1 ரேஷியோ தானே, பட் 2 - 1, அதை 2:1 ரேஷியோ போட்டாச்சு. இப்போ பாருங்க,
ஒர்க்கிங் கேபிட்டல் 60,000 கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம 60,000 தான் ஆன்சர் வரணும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஒரு மடங்கு, கரண்ட் அசட் வந்து 2 மடங்கு இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஆன்சர் ஒர்க்கிங் கேபிட்டல் வரும், ஈக்குவலாக வரணும் இல்லையா? அப்போ கரண்ட் லயபிலிட்டி 1% ஒரு ரேஷியோ இருக்குன்னு கேட்டால் 60,000 ரூபா. ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் 60,000 ரூபா இருக்குது. அப்போ 2 ஆகும்போது ஒரு தடவை வந்து 60,000 ஆக்கும்போது 2 கூட்டும் போது அது 1,20,000 ரூபா. இப்போ 1,20,000 60,000 கழிச்சா நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துடும். அப்போ இந்த கணக்கு வந்து சரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆன்சர் என்னது? 60,000 தான் நமக்கு ஆன்சர். அதாவது கரண்ட் அசருக்கு நேரம் வந்து இங்கே ரேஷியோ போட்டு பிரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து இங்கே 2 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,20,000 கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த 60,000 நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். 60,000 அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கரண்ட் அசட்டை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணி அமௌண்ட்டை வந்து டபுளாக மாற்றுங்க. இந்த கணக்கு உங்களுக்கு புரியலன்னா அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கரண்ட் அசட் வந்து 90,000 கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில். அண்ட் கரண்ட் லைபிலிட்டி வந்து 30,000 கொடுத்துட்டாங்க. கரண்ட் அசட்டும் கொடுத்துட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துட்டாங்க, கரண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ வந்து ஆல்ரெடி அதுக்கு ஃபார்முலா கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நார்மலாக 2:1. இதுக்கு நம்ம வந்து எப்படி 2:1 தான் குறைஞ்சது, 2:1 இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2:1 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த ரேஷியோ பண்ணோம்னா இப்போ வந்து கரண்ட் ரேஷியோ வந்து 2:1. அப்போ 2:1 தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அசட் வந்து 90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 90,000 கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசட் வந்து 90,000 ரூபா, கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 30,000 ரூபா. இதை கட் கொடுத்தா 3:1 வரும். ஆனால் நமக்கு நார்மலாக அதுக்கு ப்ரொசீஜர் என்ன? ஆக்சுவலாக 2:1 வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ 3ஐயும் 1ஐயும் நம்ம வந்து என்ன செய்யலாம்? குறைக்கலாம். 3ஐயும் 1ஐயும் குறிச்சிங்கன்னா எப்படி வரும்னா 1.5 (0.5). ஓகேயா? இதையும் நம்ம குறைக்கலாம். அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ ஆன்சரில் வந்து பாருங்கள் 3:1 கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் 3:1 தான். சப்போஸ் 1.5 (0.5) கொடுத்தாங்கன்னா அதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ இந்த ரேஷியோவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்குறேன், 7th one. இதை பாருங்கள், இந்த ரூல் ஆஃப் தம் ஃபார் எ கரண்ட் ரேஷியோ. அதை சொன்னேன், கரண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டால் 2:1 தான் இதுக்கு ரேஷியோ. அதாவது 1 இருக்கணும். அது கீழே வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம்? அதிகபட்சம் 2:1 தான் இருக்கணும் அந்த ரேஷியோ. ஓகே, தென் வந்து 8வது சமம் பாருங்கள். இதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இந்த கரண்ட் ரேஷியோ இஸ் 2.5. கரண்ட் ரேஷியோ 2.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸ் இஸ் ₹25,000. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அசட்? அதாவது ரேஷியோ கொடுத்துட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துட்டாங்க, கரண்ட் அசட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ என்ன ஃபார்முலா? கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்படி தானே? இப்போ ரேஷியோ வந்து 2.5 கொடுத்துருக்காங்க. அப்போ 2:1 இல்லை, 2.5. அப்போ கரண்ட் அசட் கொடுத்துட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டி கான்ஸ்டன்ட்டாக 1 நம்ம வச்சுக்கணும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அசட் இஸ் ஈக்குவல் டு 2.5 வந்து கரண்ட் அசட், கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2.5 வந்து கரண்ட் அசட், கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1ன்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேயா? ஏன்னா அது 2:1 தானே அதுக்கு ரேஷியோ. அப்போ 2.5 கொடுத்துருக்காங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் நாம 1ன்னு வச்சுக்கணும். இப்போ கரண்ட் லைபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க 25,000. ஒரு மடங்கு வந்து 25,000. அப்போ 2.5 மடங்கு எவ்வளவு அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். கரண்ட் அசட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2.5 மடங்கு, ஒரு மடங்கு 25,000 அவங்களே கொடுத்துட்டாங்க கரண்ட் லைபிலிட்டி. அப்போ 2.5 மடங்கு எவ்வளோ நாம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழப்பாமல் போடணும். ஒரு மடங்கு 25,000 ரூபாயா, ஒரு மடங்கு 25,000 ரூபா, அடுத்த ஒரு மடங்கு 25,000 ரூபா, அடுத்து அரை மடங்குனா 25,000ல் பாதி 12,500. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க 50,000 ரூபா, 62,500 வந்துடும். ஸோ 2.5 மடங்கு, அதாவது ஒரு மடங்கு அரை மடங்கு, ரெண்டையும் கூட்டினா 2.5 மடங்கு 2.5. அப்போ 25,000, 25,000, 12,500. இது எல்லாத்தையும் கூட்டினா 62,500. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்மை வந்து ஈஸியான வழியில் நம்ம வந்து எப்படி போடலாங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் போட கற்றுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.